என் நண்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன காரை பற்றி பார்க்க போகிறோன்னா டாட்டா சேரா. எஸ், த ஓஜி இஸ் பேக். அதாவது 1990s அந்த கார் எந்த மாதிரி ஒரு ஃபேமஸாக ஒரு கேங்ஸ்டர் மாஃபியா லுக்கில் அந்த கார் வந்து இருந்தது. டாட்டா சேராவை பொறுத்த வரைக்கும் இப்போ அதே கார் திருப்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் டேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஓஜி டாட்டா சேரா லுக்கும் வந்து மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோட்டார்ஸ் ஸ்ரீ கோகுலம் மோட்டார்ஸ் காட்டுப்பாக்கம் சென்னைக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் சார். டாட்டாவில் நீங்கள் என்ன கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போனோம்னா இந்த ஷோரூம் வர அட்ரஸ், லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த டாட்டா சேரா வந்து பார்த்தீங்கன்னா 1991 ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே லான்ச் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மாஃபியா லுக்கில் இந்த கார் வந்து கேங்ஸ்டர் லுக் இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு காருங்க. அப்புறம் 2003 to 2022 இந்த காரை வந்து டோட்டலாக டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 2003 இப்போமே 15, 25 கிட்டத்தட்ட 22 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி ஒரு கெத்தாக ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காங்க. 2025 இந்த கார் லான்ச் பண்ணுறாங்க இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே. நீங்கள் நிறைய ரோட்ஸ்லாம் பார்க்கலாம், டெலிவரி ஆகி ஓடிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் நான் இப்போ தான் வந்து இந்த கார் ரிவ்யூ பண்ணுறேன், உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் பண்ணது வந்து இந்த வேரியன்ட் தாங்க, அக்காம்ப்ளிஸ்ட் ப்ளஸ். எங்க ஓ அப்படியே தூக்கலாம். இது உட்காந்து இந்த லிவர் உட்காந்து தேடிட்டு இருக்கிறேன் நான். BMW கார்ஸில் வர மாதிரி அந்த பானட் லிவரை 2 வாட்டி புல் பண்ணிங்கன்னா பானட் ஓப்பன் ஆயிடும். நீங்கள் பானட்டுக்கு கீழே எந்த லிவரும் தேட தேவையில்ல, நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். செம்ம ஹெவிங்கப்பா, செம்ம பில்டு குவாலிட்டி, சரியான ஹெவியான பானட்டு. ஸோ செம்ம ஹெவியான பானட்டு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சவுண்ட் இன்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஜின் பார்ப்போமா வாங்க. டாட்டா சேராவோட இன்ஜின் ஸ்பெக் வந்தீங்கன்னா மொத்தம் 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் பண்ணுறது வந்து இதை பாருங்க, ஹைப்பீரியான் இன்ஜின். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3மே புது இன்ஜின் தான். டீசல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் கிரையோஜெட் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 1497 சிசி. மேக்ஸிமம் பவர் வந்து 116 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து 280 Nm ஆஃப் டார்க் வந்து டீசலில் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் எடுத்திங்கன்னா பெட்ரோல் 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1.5 நான் டர்போ வேரியன்ட்டு. ஸோ அதோட பவர் வந்து 106 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து 145 Nm ஆஃப் டார்க். இன்னொன்று டர்போ பெட்ரோல் இன்ஜின். அதோட மேக்ஸிமம் பவர் வந்து 158 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து 255 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைப்பீரியான் இன்ஜினுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு டாட்டா கர்வில் இருந்திருக்கும். ஸோ அதே இன்ஜினை தான் கொடுத்துருக்காங்க. பட் 1.5 லிட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பண்ணுறதும் வந்து ஹைப்பீரியான் இன்ஜின் தான், 4 சிலிண்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த காரோட பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்லேருந்து சேரா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. டாட்டா சேராவோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் அங்கே பார்க்க போகிறோம். என்ன ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா கார். ஒரு நல்ல ஒரு மஸ்குலர் லுக்கில் சூப்பராகவே இருக்குது. இங்கே ஃபுல்லாக அதாவது நீங்கள் அந்த ஓல்டு டாட்டா சேரா கம்பேர் பண்ணும்போது இதில் டோட்டலாக டிசைனே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் டேஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் பண்ணுறது டாப் மோஸ்ட் வேரியன்ட்டு அக்காம்ப்ளிஸ்ட். இங்கே ஃபுல்லாக வந்து டிஆர்எல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கனெக்டட் டிஆர்எல்ஸ் வந்துடும். இங்கே டாட்டா லோகோ நல்லா பெருசாக இருக்குது, சியாரா. ஸோ அதுக்கான பேட்சிங் வந்து ஃப்ரண்ட்டில் சின்னதாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் இந்த டிசைன் பேட்டர்லாம் சூப்பராகவே இருக்குங்க. கிளாசி பிளாக்ல இல்லை ஒரு கோடாக ஒரு டிசைன் பேட்டர்ன் ஃபஸ்ட் கிளாஸாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஏர் வெண்ட், இங்கே 360 டிகிரி கேமரா வந்து அதுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் தான், ஆனால் எத்தனூண்டுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு சினிமேட்டிக் போட்டு காட்டுறேன். இவ்வளோ இத்தனூண்டு தான் ஹெட்லைட்டு. இந்த சைஸுக்கு தான் ஹெட்லைட்டே வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் இங்கே வந்துருச்சு, ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் இதுலேயே வந்துடும். ஹெட்லைட் வந்து இத்தனூண்டுக்கு இவ்வளோ தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸுமே இருக்குது. நிறைய கார்ஸில் ஃபாக் லேம்ப்ஸ் கட் பண்ணிட்டு வராங்க. பட் இந்த காரில் ஃபாக் லேம்ப்ஸுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்கிப் லைட் எல்லாமே வந்து கிளாசி பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏர் வெண்டா இங்கே ஒரு ஏர் வெண்ட்டுமே இருக்குங்க. எல்லாமே வந்து கிளாசி பிளாக்ல பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஏர் வெண்ட்டு. அதுக்கு கீழே இருக்கிற ஸ்கிரிப்டே பெஸ்ட் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டாட்டா சேரா சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்லேருந்து இந்த மஸ்குலர் லுக்கில் செமையாக இருக்கா. வாங்க அப்படியே சைடு பார்ப்போம். டாட்டா சேராவோட டயர் சைஸுங்க. டயர் சைஸ் வந்து அலைஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் கார் லுக்கில் அந்த அலைஸ் மாடர்ன் டேஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 4 டயர்ஸ், 4 டயருமே டிஸ்க் பிரேஸ் வந்துடும் இந்த டாட்டா சேராவை பொறுத்த வரைக்கும். ஸோ டாட்டா லோகோ டயர் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 225, 55 or 19. ஸோ 19 இன்ச்சஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க டாப் மோஸ்ட் வேரியண்ட்டில். வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே வந்து கிளாசி பிளாக்லாம் ஃபினிஷ் பண்ணுங்க, பீனோ பிளாக்ல. சேராக்கான பேட்சிங் இங்கே வந்துடும். சைடு ஃப்ரண்ட்டு பேக்கு இன்டீரியரில் எல்லாம் சேரா. இந்த கார் சேரா தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு
எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ஓஆர்பிஎம்ஸ் உங்களுக்கு பாடி கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்துடும், 360 டிகிரி கேமராவுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ், ஆட்டோ பிளைண்ட் ஸ்பாட்டில் எல்லாமே இந்த ஓஆர்பிஎம்ஸில் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் ப்ளஸ் டேப் டோர் ஹேண்டில்ஸுங்க, லுக்கர் சென்சார்ஸு. டோர் ஹேண்டில்ஸ் எங்கேன்னு தெரியறதுக்காக 4 டோர்லையுமே அந்த லைட்டுமே கொடுத்துருக்காங்க. அதான் இது வந்து இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணால் தான் அந்த கார் டோர் வந்து ஓப்பன் ஆகும். மாடர்ன் டேஸ் எதுவுமே ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் இப்போ எல்லா காலையுமே வந்து இதுலையுமே அதான் கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து அது லென்த்து விருத் ஹைட்லாம் வந்தீங்கன்னா, ஸோ டாட்டா சேராவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4340 mm லென்த்து, விருத்து வந்து 1841 mm விருத்து, ஹைட் வந்து 1715 mm ஹைட்டு, வீல் பேஸ் 2730 mm வீல் பேஸ். ஸோ இந்த வீல்லேருந்து இந்த வீல் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 2730 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்ல தேவையில்ல, 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க. சைட் ப்ரெசன்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து கிளாசி பிளாக்கில் கொடுத்துட்றாங்க. கீழே ஃபுல்லாக அந்த சைட் ஸ்கர்ட்ஸ் எல்லாமே. டோர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இது வரைக்கும் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ சேர்லாம் உள்ள ஏறாது. இந்த ஓஜி சேரா செம்மையாக இருக்குல்ல, அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பழைய சேராக்கும் இந்த சேராக்கும் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கார் லுக்கு ஒன்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. என்ன ஒன்றுனா உங்களுக்கு இந்த பில்லரோட போர்ஷன் வந்து கொஞ்சம் ரெட்யூ டைப் நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பழைய சேரால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக கிளாஸ் பீஸாக இருக்கும். நான் அங்கே இமேஜ் போட்டு விட்றேன். ஃபுல்லாக கிளாஸ் பீஸாக இருக்கும், இந்த போர்ஷனில் எதுவுமே இருக்காது. பட் இந்த சேரால் அவங்களால கிளாஸ் கொடுக்க முடியல. ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி சேஃப்டி ரீசன்ஸ்க்காக ஃபுல் கிளாஸ் அவங்களால கொடுக்க முடியல. ஸோ அவங்க வந்து அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸும் கட்டு வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஓல்டர் லுக்கை கொண்டு வந்திருக்காங்க. டக்குன்னு பார்க்குறதுக்கு உங்கள் ஓல்டர் சேரா மாதிரி தான் டக்குன்னு இருக்கும். சூப்பராகவே அதை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பேனலுமே வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ஃபியூவல் இது அண்ட் கிரீசஸ், கட் அண்ட் கிரீசஸ்லாம் நல்லா இருக்குது. வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே வந்து கிளாசி பிளாக்கில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் பண்ணுற ரூஃப் லைட்ஸில் நார்மல் ரூஃப் லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே வந்து குரோமுக்கு போல். அண்ட் இந்த சேரா ஏதோ சினிமேட்டிக் போட்டு விட்றவங்களுக்கு வீரோலா சேராக்கான பேட்சிங் இங்கே சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. சைட்லையுமே சேராக்கான பேட்சிங் ஃப்ரண்ட்டில் இருக்குது, பேக்கில் இருக்குது. எல்லாருக்குமே இந்த சேரா தான் இந்த காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ தான் இந்த காரோட சைட் ப்ரெசன்ஸ். நான் அப்படியே பேக் வந்தேன்னா டாடா சேரோட பேக் ப்ரெசன்ஸ் தாங்க நல்ல ஒரு பாக்ஸியாக அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ டெயில் லேம்ப்பு, இது டெயில் லேம்புமே சின்னதாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் டெயில் லேம்ப்ஸு, எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இவ்வளோதான் டெயில் லேம்ப்ஸ். இதில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ரிவர்ஸ் லைட்டும் இதிலே வந்துடும். அப்புறம் டீஃபாகர்ஸு அண்ட் உங்களுக்கு இங்கே ஸ்பாய்லர் டைப்பில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸியாக கிளாசி பிளாக் ஏரோடைனமிக்ஸ்க்காக இந்த 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டாட்டா லோகோ. சியரா இங்கேயுமே வந்து சியரான்னு சொல்லிட்டு பேட்சிங் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே எல்லாமே 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். டீஃபாகர்ஸ் வந்துடுச்சு. மேலே உங்களுக்கு ஷார்ப் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. வைப்பர் இல்லையா இந்த மாதிரி ஒரு கெத்தான ஒரு கார்லன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் க்ளோஸ்அப்பில். இப்படி கீழே வந்தீங்கன்னா டோருக்கு வைப்பர், ரியர் வைப்பர் நல்லா உள்ள அமுக்கி இந்த ரேஞ்ச் ரோவில் இருக்க மேலே உள்ள டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வைப்பர் இல்லையான்னு பயந்துடாதீங்க, வைப்பர் இருக்குது. ஸோ 4 பார்க்கிங் சென்சார்ஸ் இங்கேயுமே வந்து அதுக்கு கீழே அப்படி வந்து பெஸ்ட் அலுமினியமில் அந்த ஸ்கப் பிளேட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ரிவர்ஸ் கேமரா நல்லா கீழே இங்கே வந்துருச்சு உங்களுக்கு. ரிவர்ஸ் கேமரா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ ஓவரால் பேக் பேஸும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பூட் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணி பூட் எப்படி இருப்போமா வாங்க. ஆட்டோமேட்டிக் டெயில்கேட் இருக்குது. சிக்ஸ் டூ எயிட் லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஸ்டோரேஜ். அப்புறமா 3 kgs 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டு, 60/40 ஸ்பிட்டபிள் சீட்ஸ். இங்கேயுமே வந்து 3 kgs நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸ்பேர் வீல் வந்து தெரிஞ்ச அடியில் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ஷியல் ட்ரேம் இருக்குது. ரூஃப் வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா 6 to 8 லிட்டர்ஸ் நீங்கள் வந்து பூட் ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் டெயில்கேட் தான். அதுக்கான மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பூட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிடும். அழகாக க்ளோஸ் ஆகுது, சூப்பர். அப்படியே உள்ளே வந்தோன்னா டாடா சேரா ஒரு கீங்க. கேர்வ்லேருந்து நம்ம இந்த கீயை பார்த்துருப்போம். ஸோ அதே கீ தான் வந்து டாடா சேராலுமே கொடுத்துருக்காங்க. லாக்கு, இது வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணுறது,
பூட் ஓப்பன் பண்ணுறது, லாக்கு அன்லாக்கு, ஹெட்லைட் ஆன் பண்ணுறது, அந்த பூட் ஓப்பன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இங்கே இடத்துல சின்னதாக டாட்டா லோகோ. ஸோ டிரைவர் உள்ள உங்களுக்கு ஓஆர்பிஎம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் வந்துடும். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து டச் பேனலில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸு. அப்புறமா வந்து டிரைவர் சைடு மாதிரி 1 டச் டவுனா ஹோல்ட் தான் பண்ணுமா. ஸோ டிரைவர் சைடு மட்டும் 1 டச் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டச் டவுன் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு மட்டும் எல்லாமே நார்மல் பவர் விண்டோஸ் வந்துடுச்சு. இங்கேயுமே அந்த சாஃப்ட் மெட்டீரியல். ஸோ இங்கேயுமே அந்த சாஃப்ட் மெட்டீரியல், செம்ம சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே லைட் இன்டீரியர்ஸ் தான். அதுக்கு கீழே எனக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜுமே இருக்குது. அங்கே நான் ஹம்பர்லா ஹோல்டருமே இருக்குது. சூப்பர். அப்புறம் இங்கே டெரெயின் மோட்ஸ். ஸோ இதை வச்சு நான் வந்து டெரெயின் மோட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். டெரெயின் மோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை நான் கண்ட்ரோல் பண்ணால் இந்த கிளஸ்டரில் வந்து தெரியும். ஸோ டெரெயின் மோட்ஸ் நீங்கள் இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறது, டிக்கி ஓப்பன் பண்ணுங்க ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோ ஹோல்டுக்கான ஐடில் ஸ்டாப்புக்கான பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்லீக்காக பெஸ்ட் அலுமினியமில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே அந்த இதுவுமே வந்து இது டிசைன் தான். அந்த சென்டரில் இருக்க தான் ஸ்பீக்கரு. இதுவுமே இந்த ஸ்பீக்கர் நினச்சிடாதீங்க, இது டிசைன் தான். அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி ஒரு பெஸ்ட் அலுமினியம் ஃபீல். அப்புறமா டிரைவர் சைடு கிட்ட இருக்கிற ஏசி வென்ட்ஸு. நான் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. இதில் உங்களுக்கு மேனுவலுமே இருக்குது. ஆக்சிலேட்டர், பிரேக் அண்ட் ப்ராப்பரான டெட் பெடல். சூப்பராக இருக்குது, நல்லா ஒய்டராக இருக்குது. டாடா சேராவோட ஸ்டேரிங் வீலே தாங்க. வெயிலுக்கு ஏதாச்சும் கூலிங் கிளாஸை ஏசியை போட்டு விடுங்கப்பா. எப்பா சுத்தமாக முடியல, ஃபோன் ஏசியில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபோன் ஹீட் ஆகுது. சரி, ஓகே. டாடா ஸ்டேரிங் வீல் வந்து தான் யூஸ்வலாக இருக்கிற ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக டாடா கார்ஸில் அந்த டிசைன் பேட்டர்ன் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது. டியூவல் டோன் ஸ்டேரிங் வீல், லெதர் ரேப்பிங் ஸ்டேரிங் வீல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இலுமினேட்டட் டாடா லோகோ. அவங்களோட யூஷுவல் ஸ்டைல் ஸ்டேரிங் வீல் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. சாங் ட்ராக் மாற்றுறது, வால்யூம் அப் அண்ட் டவுனு, அண்ட் கால் பிக் பண்ணுறது, ப்ளூடூத் மோடு, கால் டிக்ளைன் பண்ணுறது, வாய்ஸ் கமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு வந்து இந்த கிளஸ்டரோட மெனு சேஞ்ச் பண்ணுறது, க்ரூஸ் செட்டிங்ஸ் அண்ட் க்ரூஸ் ஸ்பீட் செட்டு அண்ட் ஸ்பீடு ரெடியூஸ் பண்ணுறது, ஸ்பீட் செட்டு, அடாஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து அந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் பேடில் ஷிஃப்டர்ஸ் வந்துடும், ப்ளஸ் அண்ட் மைனஸ். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இண்டிகேட்டர் செப்பரேட்லேயே கனெக்ட் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர்ஸ், அப்புறம் வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஓவரால் ஸ்டேரிங் வீல் தான். அஃப்கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஸோ டில்ட்டு, டெலஸ்கோப்பிங் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதே கிளஸ்டர் வந்தோன்னா டாடா சேராவோட இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு ஆர்பிஎம் மீட்டர் காட்டுது, ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பீடோ மீட்டர் காட்டுது. உங்களுக்கு இதுலேயே எல்லா ஃபீச்சர்ஸ், எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ கலெக்ட் ஒரு மெனு சேஞ்ச் பண்ணலாம். மீடியா கண்ட்ரோல்ஸ் நீங்கள் இங்கேருந்து பண்ணிக்கலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் போகலாம். ட்ரிப் இன்ஃபோ, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, அண்ட் டிரைவர் அசிஸ்ட் அண்ட் அடாஸ் ஃபீச்சரு, வெஹிக்கிள்ஸ் இன்ஃபோ, டயர் பொசிஷன் மானிட்டர், நேவிகேஷனுமே இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே காட்டுது பாருங்கள். சீட் பெல்ட் போட்டிருக்கிறது, அப்புறம் அது சிட்டி மோடு, ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது, டெரெயின் மோட்ஸ் இருக்குது, ரீஃபியூவல், எல்லா அப்டேட்ஸுமே வந்து இந்த கிளஸ்டர்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ட்ரைவ் மோட்ஸ் வந்து சைடில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டிடுவேன். அதை நான் ப்ரெஸ் பண்ணால் அந்த வெட்டு, ரஃப்பு, ஓகே, அண்ட் சிட்டி மோட், அதில் வந்து நார்மல். இது வந்து டெரெயின் மோட்ஸுங்க. அப்புறம் நார்மல் மோடு, இதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்ஸ் எல்லாமே வந்து நார்மலு, வெட்டு, ரஃப்பு. ஸோ இதுதான் டெரெயின் மோட்ஸு, இதுதான் வந்து அந்த இது மோடு ஸோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு சிட்டி மோடு, ஈகோ மோட், நார்மல் மோடுமே இருக்குது. ஸோ சிட்டி மோடில் இப்போ வந்து இருக்குது. அண்ட் அப்புறம் மேலே வந்தோன்னா எனக்கு டிரைவர் சைடில் எனக்கு வேனிட்டி மிரர் வித் லைட் இருக்குது போடு. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, இதை கவர் போட்டிருக்காங்க, காட்ட முடியல. எக்ஸ்டெண்டபிள் அண்ட் சன்வைசர். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து இந்த டாடா சேராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐஆர்பிஎம் ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. அண்ட் லைட்ஸுமே இருக்குங்க. ஸோ ஒயிட் கலர் லைட்ஸ், வெயில் எந்த அளவுக்கு இருக்குதுல ஒயிட் கலர் லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. சின்னதாக இருக்குது, பட் ஃப்ளோ வேறு லெவலில் இருக்குது. எஸ்ஓஎஸ் அப்புறமா எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சர்கிட்டையுமே வந்து சன்ஷைடில் உங்களுக்கு வேனிட்டி மிரர் வித் லைட்டுமே இருக்குது. இதுவுமே வந்து நீங்கள் வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸு, டிரைவர் சைடு கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. ஸோ இதான் இந்த காரோட டேஷ்போர்ட் வியூ. அண்ட் சன்ரூஃப் இருக்குது, பேரோனோமிக் பெரிய சன்ரூஃப். வெயிலில் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
இந்த அளவுக்கு சன்ரூஃப்லேருந்து எனக்கு கிடைக்கிற வியூ, இந்த பிரிட்ஜ் வியூலாம் சூப்பராக இருக்கா. இதாங்க சன்ரூஃப்லேருந்து கிடைக்கிற எனக்கு வியூ. வெயில் பயங்கரமாக இருக்குது, நான் மூடிக்கிறேன். சன்ரூஃப் ஓப்பன் பண்ணால் சன்ரூஃப் செம்மையான ஒரு பெரிய மேசிவ் சன்ரூஃபுங்க, சூப்பராக இருக்குது. இதை நான் வந்து ஹோல்ட் பண்ணாதான், ஸோ ஹோல்ட் பண்ணாதான் வந்து வருது. ஹோல்ட் பண்ணால் அந்த வைசருமே வந்து மூடுது. நல்ல ஒரு வைரனான ஒரு சன்ரூஃப். அவரவே டேஷ்போர்ட் வந்து ஃபுல்லாக வந்து சாஃப்ட் மெட்டீரியல், அப்பா செம்ம சாஃப்ட் மெட்டீரியலில் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அங்கே டால்பி அட்மாஸ் உங்களுக்கு தெரியுதா, அவங்க ஜூம் போட்ட காட்ட ஜூம். ஸோ டால்பி அட்மாஸ்ன்னு உங்களுக்கு தெரியுதா? எஸ், டால்பி அட்மாஸ் இம்பில்டு கார் தான் இந்த டாடா ஷேரா. ஸோ ஃபுல்லாக இந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ் இங்கே கொடுத்துறாங்க. இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்பீக்கருங்க. நிறைய பேர் இது டிசைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் இது டிசைன் கிடையாது. இதுவுமே வந்து ஒரு ஸ்பீக்கர் தான். இந்த கிரே ஃபினிஷ் நான் கை காட்டுறேன் பாருங்க, இந்த கிரே ஃபினிஷ்மே வந்து ஒரு ஸ்பீக்கர் தான். ஸோ இது வந்து டிசைனுக்காக பண்ணது கிடையாது, இது வந்து ஒரு ஸ்பீக்கர். இதெல்லாம் உங்களுக்கு இல்லாத ஃபீச்சரே இல்லைங்க. ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்ஸாக கொடுத்துருவாங்க. அப்புறமா வந்து இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்க, ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே, அமேசான் நெக்ஸ்ட் கனெக்ட், கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி கண்ட்ரோல்ஸ் நீங்கள் இங்கேருந்தே வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் 360 டிகிரி கேமரா இருக்குது. கேமராவோட கிளாரிட்டி டாடா கார்ஸை பற்றி சொல்லணுமா, அவ்வளோ சூப்பரான ஒரு கேமரா கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 3D வியூ, பா கிளாரிட்டியை மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் எந்த சைடு வேணுமாலும் அந்த சைடு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2D வியூ போட்டிங்கன்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, சைடு, இந்த சேஞ்சு, ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடுன்னு எங்கே சேஞ்ச் வேணாலும் நீங்கள் வந்து கேமராவை பார்த்துக்க முடியும். அவ்வளோ சூப்பரான கிளாரிட்டி டாடா கார்ஸில் கொடுத்துட்டு வராங்க, சூப்பரான விஷயம். உங்களுக்கு இதில் அந்த எல்லா ஃபீச்சருமே வந்து கொடுத்துறேன். நேவிகேஷன், நீங்கள் ஆம்பியன்ட் லைட்டிங் கண்ட்ரோல் பண்ணுற, ஏசி கண்ட்ரோல்ஸ் பண்ணுறது, டால்பி அட்மாஸுமே இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆப்ஸ் தான், ஆப்ஸ் மோடு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதிலே பார்த்துக்க முடியும். ட்ரை பண்ணால் இந்த ஹார்சான் வியூ, இமேஜ் வியூவர், ஜேபிஎல் மோட்ஸ் இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மூட் லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மூட் லைட் பண்ணிங்கன்னா லைட்ஸ் மாற்ற முடியும். இங்கே லைட்லாம் தெரியாது, டே டைமில் தெரியாது, நைட் டைமில் இருட்டில் இருக்கும்போது தெரியும். இங்கே சீட்டில் எங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல இந்த லைட்டு. ஸோ அந்த மாதிரி லைட் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எந்த கலரு, காம், சன்செட், ஓஷன், நேச்சர், அந்த மாதிரி வந்து ஆம்பியன்ட் லைட்ஸுங்க நீங்களும் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது மோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெயில் டைமில் எடுத்துகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் நைட் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், நன்றாக இருக்கும். தென் ஹார்சான் வியூ, ஸோ டிஸ்பிளே ஆன், ஸ்லீப் மோடு, ஏகப்பட்ட ஃபீச்சருங்க. நேவிகேஷன் இருக்குது, சரௌண்ட் வியூ கேமரா நீங்கள் இதுலேருந்தும் செட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த பட்டனில் இந்த டச் 360 டிகிரி இருக்கா, இதுலேருந்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லேயும் வந்து 360 கேமரா ஆன் பண்ணிக்க முடியும். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் கீட் போட்டிங்கன்னா ரிவர்ஸ் கேமராவுமே வந்து ஆன் ஆகும். சூப்பர். இதில் என்னென்ன இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான், சேம் ஃபுல் ஃபீச்சர் தான் வந்து இதுலேயுமே கூட. இதில் ரிலாக்ஸ் மோடு, அது கோ பேசஞ்சருக்கு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தனியாக இருக்குல்ல, அதில் வந்து பண்ணுங்க ரிலாக்ஸ் மோடு, குவிக் செட்டிங்ஸு, ஆடியோ கண்ட்ரோல், இங்கேருந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவை, நம்ம இதில் தனியாக மியூசிக்கு, யூடியூப்லாம் ஏற்றிட்டிங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோன்னா இன்ஸ்டால் ஆப்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அந்த ஆப்பில் இருந்து நீங்கள் வீடியோஸை பார்த்துக்க முடியும். அப்புறம் கேம்ஸ் விளாட்லாம். ஆர்கேட் மோட்னு சொல்லி ஒரு கேம்ஸுமே இருக்குது, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கேம்ஸும் விளையாடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கோ பேசஞ்சருக்குமே கொடுத்துரும். அவங்களும் தனியாக மீடியா கண்ட்ரோல் மீடியா பார்ட்ஸ்லாம், சாங்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கும் வந்து ப்ரைவசியாக தனியாக பார்த்துக்க முடியும். அப்புறமா இங்கே ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ் சின்னதாக இருந்தாலும் த்ரோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ கோ பேசஞ்சர் ஏசி வென்ஸ் அந்த இடத்துல இருக்குது. நல்ல ஒரு சின்னதாக ஒரு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி நாளில் தான் வச்சுருக்கேன், ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் வெயில் எப்படி அடிச்சிட்டு இருக்குன்னு. அதுவும் நான் உச்சி வெயில் எடுத்துகிட்டு இருக்கேன், வெந்துரும் போலும், எரிஞ்சிரும் போலும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காருக்குள்ளே ஏசி போட்டோம்னா கொஞ்சம் தப்பிச்சுது. ஓகே, ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கெல்லாமே வந்து செம்ம சாஃப்ட் ஃபினிஷ். நான் இதுதான் பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து ஸ்பீக்கரு இது மாதிரி டிசைனுக்காக பண்ணினது கிடையாது, இது வந்து ஒரு ஸ்பீக்கர், ஓகேவா. ஸோ நிறையா சில பேர் சொல்லுவாங்க, பட் ஆனால் வந்து சொன்னவங்க கரெக்டாக சொன்னவங்களை நான் சொல்லலை, பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து டிசைன் கிடையாதுங்க, இது வந்து ஸ்பீக்கர், டாப் வேரியண்ட்டில் நான் சொல்கிறது. இங்கே வந்து சும்மா அப்படியே இந்த இன்ஃபோடெயின்மென்ட் யூஸ் பண்ண முட்டா கிளாக்லாம் தெரியுதா, வர்றா கிளாக்கு, டேட்டு, டைமிங், நல்லா இருக்கே. மோட்ஸ் கூட மாற்றிக்கலாம் போலே டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில். சரி, ஓகே. நான் அப்படியே கீழே வந்தேன்னா எனக்கு யூஸ்வலாக டாடா கார்ஸில் இருக்கிற அது
மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 360 கேமரா கண்ட்ரோல் பண்ணுறது, பார்க்கிங் ஆஸ் லைட்டு இந்த இடத்துல டச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹில் டிசன் கண்ட்ரோல் அண்ட் டிஃபாகர்ஸு, ஏசியோட டெம்பரேச்சரு, அப்புறமா வந்து ஏசி டோட்டல் ஆஃப் பண்ணுறது அண்ட் ஃபேன் ஸ்பீடு அண்ட் டெம்பரேச்சர் செட்டிங்ஸு. இந்த மாதிரி ரியர் ஃபார் டிஃபாகர்ஸ் ஆன் பண்ணுறது, ஏசி காலுக்கு வரணுமா கைக்கு வரணுமா அதுக்கான மோட்ஸு, சிங்க்கு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபீச்சர்ஸ் மாற்றுறதுக்கு பட்டன்ஸ் எல்லாமே வந்து டச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஸ்பீடுமே வந்து நான் வந்து ஸ்வைப் பண்ணணும். சவுண்டு கேட்குதா? ஆஹா, இப்படியே வச்சு வீடியோ பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ஆடியோ கேட்காதே. சரி, ஓகே. நான் வந்து ஸ்வைப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேன் ஸ்பீடு கம்மியாயிரும். ஸோ அப்படியே கீழே உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் 65 வாட் சார்ஜிங் போட்டு கொடுத்துருங்க. வயர்லெஸ் சார்ஜர் இந்த இடத்துல வராதுங்க. வயர்லெஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வைக்கிற இடத்துல வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருவாங்க. இந்த கால் வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ஸ்பேஸ் இருக்கா? இல்லை, ஸ்பேஸ் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் ஸ்பேஸ். 2 கப் ஹோல்டர்ஸு. இதான் இந்த காரோட கியர் லிவருங்க. டாடா சேர ஒரு கியர் லிவர், சேம் கியர் லிவர் தான். நெக்ஸான்லேருந்து பார்த்தா அதே கியர் லிவர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கியர் லிவர் ஏதாச்சும் டிசைன் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸியாக லுக் ஃபீச்சரிஸ்டிக்காக. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்த கியர் லிவரை சேம் அதே கியர் லிவர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ், அப்புறம் பார்க்கிங் ஆன பிரேக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ஏதாவது மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு பட்டன் மிஸ் ஆகுதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். எஸ், ஹேண்ட் பிரேக்குங்க. எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் பட்டனும் கிடையாது, மேனுவல் ஹேண்ட் பிரேக் தூக்குற ஹேண்ட் பிரேக்கும் கிடையாது. இந்த டாப் மோஸ்ட் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக்கில் ஹேண்ட் பிரேக்குமே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் சீட்டுக்குள்ளே, அதாவது காருக்குள்ளே ஏறி உட்காந்ததுக்கு அப்புறமா சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு நீங்கள் பக்கவாக ரெடி ஆகிட்டு எல்லாம் சேஃப்டி மெஷர் அந்த சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு நீங்கள் கார் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த ஹேண்ட் பிரேக்கோட ஃபீச்சர். ஓகே, அப்புறம் புல்லட்டில் கிளாசிக் சவுண்ட் மாதிரி இருக்குது, ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக். ஓகே, ரோட்டில் போயிட்டுருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க. கிளாசிக் பிளாக் ஃபினிஷில் இந்த டிசைன். ஹேண்ட் பிரேக்கே இல்லாமல் இந்த பட்டன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெண்டிலேட்டர் சீட்ஸுக்கான பட்டன்ஸ் வந்து சீட்டில் கொடுத்துருப்பாங்க, சீட் சைடில் கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டுமே கிடைக்குது. ஸ்லைடபிள் ஆர்ம் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த குஷன் ஃபீல்டுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஃபோன் இருக்குது. இங்கேயுமே ஒரு வயர்லெஸ் சார்ஜர் ஃபோன் இருக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. பட் ஒரு குட்டி ஸ்டோரேஜ் வேணால் இந்த சைஸ் வாட்டர் பாட்டில் வேணால் வச்சுக்கலாம். அது மாதிரி குட்டி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க ஆர்ம் ரெஸ்ட்டில். நீங்கள் வாலெட்ஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க. இதான் இந்த டாடா சேரோட டேஷ்போர்ட் வியூ சூப்பராக இருக்கா? சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்க பார்ப்போமா வாங்க. ஸோ இந்த காரோட டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். டாடா சேராவோட டிரைவர் சீட்டு. அதாவது ஏதோ ஹைட்டில் ஒரு காரில் உட்காந்துற மாதிரி இருக்குது எனக்கு. இங்கேருந்து அந்த பானட் வியூ அடேங்கப்பா அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குங்க. ஸோ அந்த ஓல்டு டாடா சீரை எனக்கு உட்காரல, அது 1990s வந்தது. ஸோ இப்போ தான் இந்த நியூ டாடா சீரியல் உட்காடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ பார்க்குறது நல்லா இருக்குது. அண்டர்டேக் சப்போர்ட்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த டிரைவர் சீட்லேயே. ப்ளஸ் அண்டர்டேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஹைட் அட்ஜஸ்டபிள் ரெக்கலன் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட் போஸ்டர்ஸு, பேக் சப்போர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடும். ஓவராலாக ஒரு ஹைட்டான ஒரு எஸ்யூவியில் உட்கார்ற அந்த பொசிஷன் தான் வந்து இந்த டாடா சேரா டிரைவர் சீட்டில் கிடைக்குது. இந்த இடத்துல 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த சீடு தான் இந்த டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன்ஸுமே வந்து இந்த இடத்துல சீட்டுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் கோ பேசஞ்சர் இருக்குது அந்த சைடு வரும். மெமரி சீட்டுக்கான பர்சன் 1, 2, 3. ஸோ மெமரி சீட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட், பேக், ஃப்ரண்ட், ஹைட் எல்லாமே வந்து பட்டன்ஸ் எல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க. மெமரி சீட்டுக்கான பட்டன்ஸ், வென்டிலேட்டர் சீட்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து சீட்டுக்கு சைடில் கொடுத்தாங்க. இது வந்து யூஷுவல் டாடா கார்ஸில் இருக்கிற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் சேராலையுமே கொடுத்துருக்காங்க. பேக் சீட் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. டாடா சேராவோட பேக் சீட்டுக்குள்ள நான் வந்து உட்காந்தேன்னா கொஞ்சம் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் எதுவுமே மைண்ட் பண்ணணும். வாவ், அப்படி தான் இருக்குது. அண்டர்டேக் சப்போர்ட் சூப்பராக இருக்குது. நான் எக்ஸாஜரேட் பண்ணிலாம் எதுவுமே பேசல. அண்டர்டேக் சப்போர்ட் நல்லா இருக்குது. நான் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணலை. டிரைவர் சைடாக இருக்கட்டும் எதுவுமே இருக்கும், நான் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணலை. அப்படி இருந்துமே எனக்கு லெக் ரூம் எனக்கு இந்த அளவுக்கு லெக் ரூம் கிடைக்குது. அண்டர்டேக் சப்போர்ட்டுமே நல்லா இருக்குது என் ஹைட்டுக்கு. ஹெட்ரூம்லாம் பிரச்சனையே இல்லைங்க. அதோ இவ்வளோ இருக்குங்க ஹெட்ரூமு. ஸோ பிரச்சனையே இல்லை. நல்ல ஒரு ஹைட்டான ஸ்டான்ஸில் தான் உட்காந்துருக்கேன். பார்க்குறதுக்கு ஒரு கெத்தாக சூப்பராகவே ஃபீலிங்காக இருக்குது.
சீட் கம்ஃபர்ட், குஷன் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பர். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஆம்ரெஸ்ட் கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க, தொங்கி போய் கொடுக்காம கரெக்டாக கொடுத்துறா. 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்துடும். ப்ராப்பர் தீப் அண்ட் சீட் பெல்ட் வந்துருச்சு. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்டுக்கான மவுண்ட் 2 சீட்லையுமே கொடுத்துறாங்க. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க. 3 பேர் உட்காரலாமாங்கிற உட்காரலாம். சீட் அந்த ஃப்ளோர் பேனல் வந்து செம்ம ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. நானே எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்க. என் உடம்புக்கு அழகாக 3 பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். காரோட விருத்தம் அதிகம். ஸோ தாராளமாக 3 பேர் உட்காந்துட்டு போகலாம். எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இந்த காரில் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா காட்டுறேன். டாடா சேரால இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது டாப் மோஸ்ட் வேரியண்ட்டில், பாஸ் மோடு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே வந்து பேசஞ்சர் யாருமே இல்லை, டிரைவர்கிட்ட சொல்லி தம்பி இந்த சீட்டை கொஞ்சம் பின்னாடி தெளிப்பான்னு, அதெல்லாம் தேவையே இல்லை. இதுதான் ஓனர் சீட்டு, இது இருக்குல்ல. பட் ஆனால் மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் டைப்ல இல்லை, பரவாயில்லையே. இந்த லிவர் இருக்கா, இது ப்ரெஸ் பண்ணி முன்னாடி போடா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரத்துக்கு லென்த்தாக போயிட்டு அழகாக இப்போ காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இங்கே இடத்துல ஒரு ஹேண்ட் ரெஸ்ட், இங்கேயே ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது, டோர்லையுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டில் கை வச்சுக்கிட்டு சும்மா கெத்தா கால் மேலே காலை போட்டு ராஜா பகவத் மாதிரி ஜாலியாக போகலாம். சூப்பர் இல்லை? காலை நீட்டிட்டு கூட போகலாம், அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கால் நீட்டிட்டு அழகாக நீங்கள் தூங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பரான ஒரு ஃபீச்சர் ஃப்ரம் டாடா சேரா. மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க, பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கம்ஃபர்ட் லக்ஸரி காரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர். பேக்கி வைத்தாலே இவ்வளோ தூரத்துக்குள்ள கூட கிடைக்குது, அந்த அளவுக்கு லென்த்தான காருங்க இது. ரியர் பேசஞ்சரோட ஏசி வென்ஸுமே கொடுத்துருக்காங்க, பார்க்க சூப்பராகவே இருக்குது. டிசைன் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா இருக்கா யூனிக்காக. அண்ட் அதுக்கு கீழே உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போது 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் போட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் கீழே எதுவும் இல்லை. ஸோ இதான் சொன்ன ஃப்ளோர் பேனல் எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ டாடா சேரால இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சர், அதாவது ஃபீச்சர் இல்லை, ஃபியூச்சரிஸ்டிக்காக அவங்க வந்து யோசிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேண்ட் பிரேக்கே கிடையாது டாப் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக்கில். அதாவது எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக்காச்சும் கொடுத்துருக்கணும்ல, அதுவுமே இல்லை. இப்போ எப்படா ஹேண்ட் பிரேக்கர் இல்லைன்னு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்துட்டு சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு காரை ஆன் பண்ணிவிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டிங்கன்னா ஹேண்ட் பிரேக் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் காரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சீட் பெல்ட் அவுத்துட்டு காரை ஃபுல்லாக வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் வரும்போது ஹேண்ட் பிரேக் ஆட்டோமேட்டிக்காக என்கேஜ் ஆயிரும். இதுதான் வந்து ஹேண்ட் பிரேக்கோட ஃபீச்சர். எப்படிலாம் வந்துச்சு பாருங்க ஃபீச்சர். ஹேண்ட் பிரேக்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்கேஜ் ரிலீஸ் ஹேண்ட் பிரேக் தான் வந்து இந்த டாடா சேரில் கொடுத்துருக்காங்க. இந்த எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும், சென்சார்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல, பட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பார்க்கலாம் இனி ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரி வருது அப்படின்னு. ஸோ இது வந்து நான் பண்ணது வந்து இந்த வேரியன்ட் தாங்க, அக்காம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸ் ஆஃப் 20 lakhs. அதுக்கான வேரியன்ட்ஸ் கலர் லிஸ்ட் பாருங்கள். ஸோ பேர்ல் ஒயிட், பியூர் கிரே அண்ட் பெங்கால் ரஃப், அந்தமான் அட்வென்ச்சர். என்ன பேர் இது, அந்தமான் அட்வென்ச்சர். அதாவது எல்லோ கலரு, இதான் நான் பண்ணின கலரு. அப்புறம் மூணார் மிஸ்ட்டு, சூப்பர். க்ரூக் க்ளவுட்ஸ், ஊர் பேராக வச்சுருக்கானுங்க. கூர்க்கு, மூணாறு, அந்தமான், அந்த மாதிரி சூப்பரில். ஸோ அந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸு. இங்கே இன்னொரு வேரியண்ட்டு, அதோட கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதாவது அட்வென்ச்சரு, அது ஒரு ஃபீச்சர்ஸு. அப்புறமா அதுக்கு என்னென்ன கலர்ஸ் வருமோ அந்த கலர்ஸை டிஸ்பிளேல வச்சுருக்காங்க, இந்த மாதிரி போர்ட் டைப்பில். அப்புறமா அட்வென்ச்சர். ஸோ இந்த பியூர் ப்ளஸ் அதோட கலர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த போர்டில் வச்சுருக்காங்க. அப்புறமா நெக்ஸ்ட் பேஸ் வேரியன்ட் பியூருங்க. ஸோ பியூருமே இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கும் கீழே ஒரு பேஸ் வேரியன்ட் இருக்குது. ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட் ஸ்மார்ட், அதுலேயே ஸ்மார்ட் வேரியன்ட்லேயே எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. அண்ட் அதோட கலர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நேம் போர்ட்ஸ் டைப்பில் லைனாக வச்சுருக்காங்க ஷோரூமில், பார்க்கவே சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வேணா அப்படியே டாடா சேர வரும், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அதுக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேரியண்ட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ அழகாக பார்த்துட்டு வரலாம். இந்த கலர் வந்து எல்லோ கலரு. ஸோ இவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா அந்தமான் அட்வென்ச்சர் சொல்லி நேம் வச்சுருக்காங்க. எதுவுமே டேரக்ட் நேம் கிடையாதுங்க, எல்லா கலருமே இன்டேரக்ட் நேம் தான். கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கிரே கலருங்க. ஸோ இதுவுமே ஒரு கலரு தான் வந்து இந்த காரோட கிரே கலர். இந்த கிரே கலர் எப்படி இருக்குவே டே டைம்லன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா சியரா எப்படி இருந்ததுன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. என்னால் முடிஞ்ச ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். நான் பண்ணுறது டாப் மோஸ்ட் வேரியன்ட், அந்த வேரியன்ட் தாங்க அக்காம்ப்ளிஸ்ட் ப்ளஸ். ஸோ இந்த என்னென்ன இருக்குன்றதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிப்பேன். அப்பப்போ மிட் வேரியன்ட் வரும்போது உங்களுக்கு நான் ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குங்க, ரோடில் போகும்போது எந்த மாதிரி இருக்கும். அது இந்த எல்லோ கலர் ரோடில், இது எல்லோ கலர் மோஸ்ட்டாக யாரும் வாங்குவாங்களான்னு தெரியல, பட்
கிரே கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ், ரெட் கலர் நான் பார்த்துருக்கேன் ரோட்டில். ஸோ அவ்வளோ சூப்பராக ஒரு மஸ்குலர் லுக்காக இந்த ஓஜி இஸ் பேக், த ரியல் எஸ்யூவி. ரோட்டில் போகும்போது அந்த ரோட் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ், ட்ரை கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குன்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு காடியில் பார்ப்போம். பாய்.